ஹலோ guys, நான் சுரேந்திரன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா vlogs, moto vlogs, அதே மாதிரி travel content videosலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்றோங்க. சோ மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரிவ்யூ தாங்க பண்ண போறோம். என்னடா ரிவ்யூ அதிகமா பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கும். என்ன பண்றதுங்க? சோ நமக்கு பாத்தீங்கன்னா வேற கண்டென்ட் எதுவும் பெருசா இல்ல. சோ நம்ம கிட்ட பைக்ஸ் இருக்கறனால நம்ம டக்கு அப்படியே ரிவ்யூ எடுத்து போட்டுறோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைக் ரிவ்யூ தாங்க பண்ண போறோம். என்ன பைக் ஏதுங்கறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக சொல்றேன். சோ வெயில் அடிக்குதுங்க ஆப்போசிட்ல, அதனால தான் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கேன். சோ ஓகேங்க, நம்ம வளவல நிலுக்காம நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட RX 100 தாங்க இருக்குது. ஸோ வண்டி என்ன மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1990 மாடலு. ஸோ நம்ம வண்டி தாங்க. ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமாக பைக் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வந்துட்டு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பர்ஃபார்மன்ஸில் ஒரு குறைச்சலும் கிடையாது. ஸோ அதே மாதிரி RX லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ RX லவராக இருந்துக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எப்படிங்க? ஸோ வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி vlogs பார்த்தீங்கன்னா வந்துட்டு RX 100 தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரிவ்யூன்னு வந்துட்டாலே முதல்ல வண்டியோட இதயத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வண்டி எவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு 100 cc. ஸோ வந்துட்டு 99.8 cc. அதே மாதிரி நம்ம பைக்கோட PS எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு 11 PSங்க, 7500 RPMல. அதே மாதிரி நம்ம பைக்கோட டார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10.49 Nm டார்க்கு. ஸோ வந்துட்டு 6500 RPMங்க. அதே மாதிரி நம்ம பைக்கோட பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான். ஸோ வந்துட்டு அதில் எதுவும் இல்லை. ஸோ அதே மாதிரி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனிவர்சல் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். ஸோ ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஹைடெக்காக எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி பிரேக்ஸை பற்றி நான் பேசி ஆகணும். ட்ரம் பிரேக்கை கூட கொஞ்சம் நம்பிடலாம், ஆனால் டிஸ்க் பிரேக்கை நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஸ்க் பிரேக்கை கூட கொஞ்சம் நம்பிடலாம், ஆனால் ட்ரம் பிரேக்கை தான் நம்பக்கூடாதுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்க் பிரேக் நம்ம எதுக்குங்க சடனாக போடணும்? ஸோ வந்துட்டு நம்ம கண்ட்ரோலான ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த ஒரு கண்ட்ரோல் தெரியும். ஸோ இந்த அளவுக்கு பிடிச்சா இந்த அளவுக்கு பிரேக் பிடிக்கும் நமக்கு தெரியும். ஆனால் டிஸ்க் பிரேக் ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் வண்டியை வந்துட்டு குளிர்காலத்தில் ஒரு நைட்டு ஃபுல்லாக இல்லைனா ஒரு 2 நாள் வண்டி நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறங்கிற பட்சத்தில் ஸோ பைக்கோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்தளவுக்கு பிரேக் பிடிச்சி இந்தளவுக்கு நிற்கணும். ஆனால் வந்துட்டு ட்ரம் பிரேக்கில் அப்படி கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் நார்மலாக போயிட்டுருக்கீங்கன்னா நார்மலாக பிரேக் அடிச்சாலே பார்த்தீங்கன்னா சடனாக வண்டி வந்துட்டு பிரேக் அடிக்கும். ஸோ வந்துட்டு டக்குன்னு இழுத்துட்ரும் உங்களையே. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தில் தான் அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இல்லைடா ஓம் பைக்கில் தான் அந்த மாதிரி இருக்கும், நீ மற்ற பைக்கை ஓட்டி பார்த்துட்டு பேசு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு மற்ற பைக் ஓட்டுனால தான் நானும் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நார்மலாகவே எந்த பைக் ஓட்டினா நம்ம பைக் ஓட்டுறதுனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்படி கிடையாது. ஸோ நார்மலாக எந்த பைக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ட்ரம் பிரேக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த பிரேக்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தாங்க ஆக்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு டிஸ்க் பிரேக் மாதிரி கிடையாது. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி குளிர்காலத்தில் நிற்கிறதுனால ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வண்டி நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சடனாக வந்துட்டு வண்டி பிரேக் அடிக்குது. ஸோ அது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லிட்டேன், உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே LED கிடையாதுங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலான ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் உடஞ்சிருக்கும், அது கண்டுக்காதீங்க. உடச்சிட்டாங்க ஸ்டாண்டில் நிற்கும் போது. ஸோ கொஞ்சம் மனசு வலிக்குது. ஸோ வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலான லைட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு கன்சோல் பார்த்துடலாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பேசிக் கன்சோல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே இதில் அனலாக் தாங்க. ஸோ ஸ்பீடாமீட்டர் ஆகட்டும் ஓடோமீட்டர் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு அனலாக் தான். ஸோ கீ போகிறத பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நிறைய பேர் மாடிஃபை பண்ணி இந்த இடத்துல போடுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸு. ஸோ எப்படி வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இண்டிகேட்டர்ஸு, ஸோ வந்துட்டு நியூட்ரல் லைட்டு, அதே மாதிரி ஹை பீமே. ஸோ நம்மளதில் பார்த்தீங்கன்னா எந்த லைட்டுமே வேலை செய்யாது. ஸோ ஹெட்லைட் மட்டும் நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம், அதே மாதிரி ஹெட்லைட்டு, ஸோ இண்டிகேட்டர்ஸு, அதுக்கப்புறம் ஹாரனு கிங் நம்ம பைக்கில் ஹார்ன் அடிக்காதுங்க, அதனால தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரெட் போயிடுச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு போட்டால் சரி இந்த மாதிரி வாபிள் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு ஒரு மிரர் கழட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இருங்க ஒரே நிமிஷம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பிடிக்கலன்னு சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் RX 100 பார்த்தீங்கன்னா வாங்குறது நிறைய பேர் அந்த சவுண்டுக்காக தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் மாடிஃபை பண்ணணுங்க. ஸோ வந்துட்டு நான் நிறைய ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அது பாசிபிள்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர்ஸ் அதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு என்ன டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்துட்டு டயரை மாற்றியாச்சுங்க. ஸோ இது என்ன டயரு? ஸோ வந்துட்டு TVS டயர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஆஃப் டயர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு டயர் ரெண்டுமே மாற்றியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட டயர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ டயர் மாற்றணும் கூடிய சீக்கிரத்தில். ஸோ அதே மாதிரி நம்ம vlogsல பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பைக்கை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணுற வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ஏன்னா நான் கண்டிப்பாக போடாமல் இருக்க மாட்டேன். ஸோ வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா?
வழக்கம் போல தாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம vlogல வந்துட்டு ஸ்பீட் ரன்லாம் பண்ணி காட்ட போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி இனிஷியல் பவரும் எதுவுமே காட்ட போகிறது கிடையாது. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு இங்கெல்லாம் போலீஸை நாங்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த பக்கம். ஏதோ கட்சி மீட்டிங் மாதிரி அந்த பக்கம் வைக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கெல்லாம் போலீஸை நாங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளது ஸ்பீடா மீட்டர் ஓடாது. ஸோ நம்ம vlog ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு ஸ்பீடா மீட்டர் ஓடாது. ஸோ அதே மாதிரி RX 100 வந்துட்டு லாங் ரைடுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ வந்துட்டு ஓகே தாங்க. ஸோ நம்ம வண்டியை மாடிஃபை பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு மாடிஃபை பண்ணி நல்லா வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு லாங் ரைட் ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தும். ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 தாண்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வண்டி ரொம்ப வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். டாப் ஸ்பீடு சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். ஸோ நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு இந்த 100 இருக்குல்லைங்க. ஸோ 100க்கு அப்புறம் ஒன்று இருக்குல்ல. ஸோ 110 வரைக்கும் ரீச் ஆச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பீடா மீட்டர் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டாப் எண்ட் ஓட்டி கட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி நம்ம பைக் பார்த்திங்கன்னா லாங் ரைடுக்கு ஓகே தாங்க. ஸோ இப்போவே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வண்டி வைப்ரேஷன் ஓவராக இருக்கனால கொஞ்சம் லாங் ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாட் ரெக்கமெண்டடுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மாடிஃபை பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சாலும் ஓகேங்க. ஏன்னா 2 ஃபோன் எடுத்து வைக்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஸோ ஒரு ஃபோன் வந்துட்டு டம்மி. ஸோ அதனால தான். ஸோ ஓகேங்க, நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டி போய் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டி போய் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாங்க. அப்பா இப்போ தாங்க காற்றே வருது. வீடியோ எடுக்கிறப்போ அப்படியே உள்ளே வேர்த்து ஊற்றிருச்சு. பிளாக் கலர் டிஷர்ட் வேறு போட்டிருக்கேனா அப்படியே பார்த்திங்கன்னா வேர்த்து ஊற்றிருச்சு. ஸோ உங்களுக்கு அங்கே தூரத்தில் தெரியும்னு நினைக்கிறேங்க. போலீஸை நாங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சொன்னாங்க இல்லைங்க, ஏதோ கட்சி மீட்டிங் நடத்துகிறாங்க போல். ஸோ அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, பாதுகாப்பு பலங்களும் நிறையா இருக்குது. ஸோ இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பெருந்துறையோட எண்டுங்க இது. ஸோ வந்துட்டு இது ஒரு பார்டர் கிராசிங். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு போலீஸை நாங்களாம் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்து பார்த்தீங்களாங்க. ஸோ வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. என்னென்னு தெரியல, பயங்கரமாக செக் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ ஓகேங்க. ஸோ வந்துட்டு நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ரிவ்யூவில் தான் மறந்துருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நம்ம பைக் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 ஸ்ட்ரோக்கு தாங்க. ஸோ இந்த பக்கம் தான் பெட்ரோல் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பக்கம் இருக்குது. ஸோ கார்பரேட்டர் அடியில் இருக்குது. ஸோ நம்ம பைக் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 ஸ்ட்ரோக் தான். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. ஸோ பிடிச்சிருந்தா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி RX லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நாங்கள் சுரேந்திரன். ஸோ வெளியே போகும்போதெல்லாம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு ஹெல்மெட் முக்கியம். பிகிலே தட்டா. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக் vlog எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ என் பண்ணலான்ட்டு வந்தேன். ஸோ நம்ம திடீர்னு அங்கிள் பார்த்தீங்கன்னா குட்டி தம்பி தான் ஃபஸ்ட்டு வந்து பேசினா நம்மக்கிட்ட. ஸோ பேசிட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவை போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் திடீர்னு. ஸோ அங்கிள் ஒன்று எங்கேயுமோ பேசுகிறேன்னாருங்க. ஸோ வந்து சொல்லிடுங்க. ஹாய் டியர்ஸ், வணக்கம். சூரியன் ஃப்ளாக்ங்கிற அந்த ஒரு சேனல்லேருந்து அவங்க வந்திருக்காங்க. யூடியூப் அவர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக இருந்தது. நான் தம்பி தான் உங்ககிட்ட பேசினாப்புல. பேசிட்டு எனக்கு யூடியூப்னு கொண்டு எனக்கு ஒரு ஏதாவது ஒன்று கண்டென்ட் கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. பேசினேன், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதனால் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. சூப்பராக அவருடைய வீடியோ நல்லா எல்லாருமே நான் பார்த்தேன். நான் ஒரு நேரடியாக பார்க்க வேண்டியது எனக்கே ரொம்ப பிடித்தமாகி உங்களை எங்கேயோ பார்த்துக்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் எல்லா பேரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? தேங்க்யூ. உங்கள் பேர்? சுரேஷ். உங்கள் பேர்? ராஜ்குமார். உங்கள் பேர் சாமி? திவ்யா. ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்களை பார்த்ததுக்கப்புறம். ஸோ ஓகே, எங்களுக்கு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்யூ.